8 வழி சாலை சென்னைக்கும் சேலத்துக்கும் இடையே 2 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரத்திற்குள்ளாக நாம் சென்னையிலிருந்து சேலத்திற்கு வந்துவிட முடியும், அல்லது சேலத்திலிருந்து சென்னைக்கு சென்று விட முடியும். இந்த சாலை அமைந்தால் இந்த பகுதியில் ஏராளமான தொழிற்சாலைகள் உருவாகும் என்று நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சேலம் மாவட்டத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார். அவருக்கே ஒரு சோதனை காலம், நெருக்கடி காலம். அவருக்கு வேண்டியவர்களின் வீடுகள், அலுவலகங்கள் எல்லாம் வருமான வரித்துறையினரால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு முதலமைச்சரை கடிந்து பேசுவதற்கும் சற்று தயக்கமாகத்தான் இருக்கிறது. அவரே பாவமான ஒரு நிலையில் இருக்கிறார். அவர் எந்த நேரத்தில் முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து தூக்கி விடுவார்களோ என்கிற ஒரு நிலை. ஒருபுறம் நட்பாக பழகிக்கொண்டே, சிரித்து பேசிக்கொண்டே, கை குலுக்கிக் கொண்டே, இன்னொரு புறம் அவருக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை. திட்டத்தை அறிவித்தாலும் இவர்கள் எதிர்க்கிறார்கள். மதுரை பக்கத்திலே சொல்லுவார்கள், நோடு முட்டித்தனமா பேசாதம்மா. அதாவது எந்த விவரமும் தெரிந்து கொள்ளாமல் மூர்க்கத்தனமாக வாதிட்டால் அதை மோடு முட்டித்தனம் என்பார்கள். மேடு முட்டுறது, மாடு போய் மேட்டை முட்டி முட்டி தள்ளும். அப்படி நாம் அரசாங்கத்தின் திட்டங்களை மோடு முட்டித்தனமாக எதிர்க்கிறோம். தொழுதூரிலிருந்து சென்னைக்கு போய் சேர வேண்டுமானால் 5.5 மணி நேரம் ஆகும். இன்றைக்கு 3 மணி நேரத்தில், 3.5 மணி நேரத்தில் தொழுதூர் டு சென்னை போய் சேர முடிகிறது. 3.5 மணி நேரம் போதும். 2 மணி நேரம் மிச்சமாக இருக்கிறது இந்த 4 வழி சாலையிலேயே. இப்போது அமைந்திருப்பது சென்னை டு திருச்சி அல்லது மதுரை வரை அமைந்திருப்பது 4 வழி சாலை. நெல்லை வரையிலும் அது நீண்டிருக்கிறது. கன்னியாகுமரி பக்கம் தான் இன்னும் போய் சேரவில்லை. அது தங்க நாற்கர சாலை என்று சொன்னார்கள். சென்னையிலிருந்து பெங்களூர் வரையிலும் செல்லுகிறது, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் செல்லுகிறது. இந்த சாலைகளை அமைத்த போது நாம் யாராவது எதிர்த்தோமா? இந்த சாலைகளை அமைத்த போது கூட மரங்கள் வெட்டப்பட்டன, நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கிறோம் என்றால் அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்த விழிப்புணர்வு இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் எதிர்க்கிறோம். கூடங்குளம் அணு உலையை நாம் எதிர்க்கிறோம் என்றால் வளர்ச்சி திட்டங்கள் வர வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. தொழிற்சாலைகள் பெருக வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார். ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது அகில இந்திய அளவில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் 12வது இடத்திலே இருந்தது. நம்முடைய எடப்பாடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இது 18வது இடத்திற்கு ஓடிவிட்டது, கீழே சரிந்து விட்டது. ஓராண்டு காலத்தில் இவ்வளவு பெரிய சரிவு. இந்திய முதலாளிகளும் இங்கே முதலீடு செய்யலாம், பன்னாட்டு முதலாளிகளும் முதலீடு செய்யலாம். முதலாளிகள் இங்கே தொழில் செய்வதற்கு முதலீடு செய்ய வேண்டுமானால் அவன் பார்ட்டியினுடைய சுருக்கு பையிலிருந்து பணத்தை கொண்டு வரப்போவதில்லை. பார்ட்டி சேமித்து வைத்திருக்கிற பணத்தையாக கொண்டு வரப்போகிறான். எந்த முதலாளியும் தான் பாடுபட்டு வேர்வை சிந்தி உழைத்து சம்பாதித்து சேமித்த பணத்தை எவனும் முதலீடு செய்வதில்லை. ஆட்சியாளர்கள் அவனுக்கு அடுக்கமானவர்களாக இருந்தால் வங்கிகளின் மூலம்தான் முதலீடுகளை செய்கிறார்கள். ஒன்று சர்வதேச நிதி நிறுவனமாக இருக்கும், அல்லது உலக வங்கியாக இருக்கும், அல்லது இந்திய வங்கிகளாக இருக்கும். பெரிய தொழில் வளங்களுக்கெல்லாம், தொழிற்சாலைகளுக்கெல்லாம் முதலீடு செய்வதற்கு தனிநபர்கள் கையிலே காசு வைத்திருந்து முதலீடு செய்வதில்லை. அதற்கெல்லாம் முழுக்க முழுக்க வங்கிகள் தான் முதலீடு தருகின்றன. பாதிப்பில்லாமல் போக வேண்டும் என்பதற்காகத்தான் சாலைகளே போடப்படுகின்றன. அது தேசிய நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும், தங்க நாற்கர சாலைகளாக இருந்தாலும் உனக்கும் எனக்கும் என்று நினைத்து விட வேண்டாம். அவர்களுடைய முதலாளிகளின் கார்பரேட்டுகளின் நலன்களுக்காக அது போடப்படுகிறது. நாமும் பயன்படுத்திக் கொள்கிறோம், அவ்வளவுதான். நமக்கும் அது பயன்படுகிறது, அவ்வளவுதான்.
ஆகவே சாலை அபிவிருத்தி என்பது தொழில் அபிவிருத்திக்கு அடிப்படை தேவை என்பதை நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்படி என்றால் அது யாருடைய நிலைக்கு ஒரு தொழிற்சாலை வருவதால் மக்களும் தான் பயன்பெறுவார்கள், இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. ஆனால் அதனால் இழக்கிற இழப்பு எவ்வளவு நிலம் கையகப்படுத்தப்படுகிறது? அது என்ன வகையான நிலங்கள்? விளை நிலங்களா, தரிசு நிலங்களா, அரசாங்கத்திற்கு சொந்தமானவையா, தனியாருக்கு சொந்தமானவையா? கூடியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளுக்கும் அல்லது போலூர் செல்வத்துக்கு 5 ஏக்கர் வரி வரும், அல்லது பகலவருக்கு ஒரு 10 ஏக்கர்களால் பாதிக்கப்படும் என்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம். நாம் நிலமில்லாத ஏழை விவசாய கூலிகள். நிலம் பறிபோகும் என்று கவலைப்பட்ட நிலையிலே நிலம் பறிபோகும் என்பதற்காக மட்டுமே நாம் இங்கே கூடவில்லை. நிலம் யாருக்கு பறிபோனாலும் அது தமிழகத்தின் நிலம் என்பதை மறந்துவிடக் கூடாது. தமிழக மக்களின் நிலம், யாரோ ஒருவருடைய நிலம் என்று அதை நாம் கருத முடியாது. அது ஒரு விளை நிலம். யாரோ ஒரு நாயுடு நிலமாக இருக்கலாம், அல்லது ஒரு ரெட்டியார் நிலமாக இருக்கலாம், யாரோ ஒரு பண்ணையார் நிலமாக இருக்கலாம். ஆனால் அது விளைநிலம். விளைநிலம் என்பது ஒருவரின் தனிநபரின் பெயரில் பட்டா போட்டிருக்கலாம், ஆனால் அது தமிழக மக்களின் வாழ்வாதாரம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது அனைவருக்குமான வாழ்வாதாரம். அது ஒரு நாயுடுவுக்கு சொந்தமான நிலமாக இருக்கலாம், ஒரு ரெட்டியாருக்கு சொந்தமான நிலமாக இருக்கலாம், ஒரு பிள்ளைமாருக்கு சொந்தமான நிலமாக இருக்கலாம். வனமே ஒரு கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் வனம் இதனால் பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாலை வருகிற வழியில் ஜருகுமலை, அருணூற்று மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, சித்தேரி மலை, கவுத்தி மலை, வேதிமலை, இந்த மலைகளை எல்லாம் தாண்டி இந்த மலைகளின் வழியாகத்தான் இந்த சாலை வரப்போகிறது. மலை என்றால் இது வெறும் கருப்பாறை அல்ல. மலை என்பதே ஒரு வனம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு காடு. சமவெளியில் மட்டும்தான் வனம் இருக்கும் என்று எண்ணக்கூடாது. மலைப்பகுதியே வனப்பகுதி தான். ஆகவே வனம் என்பது ஒரு இயற்கை வளம். இயற்கை வளம் என்பது மனிதனின் வாழ்வாதாரம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த வனத்திற்குள்ளே நாம் போகாமல் இருக்கலாம், அந்த வனத்திற்குள்ளே நமக்கு விளைநிலம் இல்லாமல் இருக்கலாம். அது நமக்குமான வாழ்வாதாரம் என்பதை மறந்துவிடக் கூடாது. வாழ்வாதாரம் மனிதர்களின் வாழ்வாதாரம். காடுகளை அழித்துதான் மனிதன் குடியேறினான். காடுகளை அழித்துதான் மனிதன் விளைநிலமாக்கினான். இன்றைக்கு இருக்கிற விளைநிலங்கள் ஒரு காலத்தில் வனமாக இருந்தன. இன்றைக்கு இருக்கிற திருவண்ணாமலை நகரம் ஒரு காலத்தில் வனமாக இருந்திருக்கும், காடாக இருந்திருக்கும். நாம் இருக்கிற இடத்தில் ஒரு 200 ஆண்டு கால வயதுள்ள மரம் இருந்திருக்கலாம். ஒப்பீட்டளவிலே பார்க்கிற போது தமிழகத்திலே 35% வனப்பகுதி இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைதான் உள்ளது. கேரளாவிலே அதை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வனங்களை அழிக்காமல் தனித்தனியாக காடுகளில் கேரளாவில் குடியிருப்புகள் இருக்கும். அப்படியே ஊர் ஊராக இருக்காது, நகரம் நகரமாக இருக்காது. இங்கே கிராமங்களாக இருப்பதால் வனம் அழிக்கப்படுகிறது. ஒரு கிராமத்தில் 1000 வீடுகள், 500 வீடுகள், 300 வீடுகள் என்று நாம் அப்படியே ஒரே இடத்தில் குவிந்து குடியிருப்பதால் வனங்கள் அழிக்கப்படுகின்றன. கேரளாவிலே காடுகளிலேயே வீடுகளை கட்டியிருப்பார்கள், வனத்தை அழிக்காமல். வனத்தை அழிக்கக்கூடாது என்பதற்காக. வனம் அதில் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் வாழ்கின்றன என்பதை கூட மனிதனால் கணக்கிட முடியாது. எத்தனை பறவைகள், எத்தனை வகையான பறவைகள், எத்தனை வகையான பூச்சிகள், எத்தனை வகையான பாம்புகள், எத்தனை வகையான வண்டுகள், எத்தனை வகையான புழுக்கள், எத்தனை வகையான மிருகங்கள், புலி, கரடி, சிங்கம், நரி, பன்றி, காட்டுப்பன்றி, முயல், சென்னாய், காட்டு நாய், இப்படி எத்தனையோ வன உயிர்கள். சிறுத்தை, வன உயிர்கள், சிறுத்தைகள்,
இந்த வன உயிர்கள் எல்லாம் மனிதனுடைய வாழ்வாதாரங்களை சமநிலைப்படுத்துகிறது, பேலன்ஸ் பண்ணுகிறது. அதாவது வன உயிர்கள் நான் எல்லாத்தையும் பயங்கர மிருகங்கள் என்று அதை கண்டு அஞ்சுகிறோம். புலி, கரடி, சிறுத்தை போன்ற மிருகங்கள் இருப்பதால் தான் நம்முடைய வாழ்வாதாரம் என்பது எப்போதும் சமநிலையில் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். புலி, கரடி, சிங்கம் அல்லது சிறுத்தைகள் போன்ற மிருகங்கள் இல்லை என்றால் மான்களின் பெருக்கம், ஆடுகளின் பெருக்கம், மாடுகளின் பெருக்கம் அதிகரித்து அவை வளர்கிற செடி கொடி தாவரங்களை எல்லாம் அது கன்றுகளாக இருக்கிற போதே கடித்து விழுங்கிவிடும். ஒரு மரத்தையே கன்றாக இருக்கிற போது அது தின்று அழித்துவிடும். ஆகவே மரங்கள் பெருகால், வனங்கள் பெருகால், மான் பெருகும், ஆட்டுக்குட்டிகள் பெருகும், காட்டு மாடுகள் பெருகும், காளை மாடுகள் பெருகும். இந்த செடி கொடி தாவரங்களை தின்னுகிற விலங்குகள் பெருகினால் அடர்ந்து விளைகிற வளர்கிற காடு பாதிக்கப்படும். எனவே காட்டை பாதுகாப்பதற்கு செடி கொடி தாவரங்களை உணவாக தின்கிற விலங்குகளை அடித்து தின்கிற, அதை உணவாக தின்னுகிற வேலையை புலி, சிங்கம், சிறுத்தை போன்ற உயிர்கள் செய்கின்றன. இதனால் காடு பாதுகாக்கப்படுவதன் மூலம் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுகிறது. நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுவதால் மனிதனுக்கான இயற்கை வளம் பாதுகாக்கப்படுகிறது. இங்கே பசுமை பாதுகாக்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு பெயர் பசுமை வழிச்சாலை என்று திட்டம் வைத்திருக்கிறார். பசுமையை அழிக்கிற திட்டத்திற்கு பெயர் பசுமை வழிச்சாலை. எவ்வளவு அயோக்கிய தரம் என்று பாருங்கள். மக்களை எந்த அளவுக்கு அவர்கள் இளிச்சவாயர்களாக கருதுகிறார்கள் என்பதற்கு அவர்கள் சூட்டுகிற பெயரே ஒரு சான்றாக இருக்கிறது. உண்மையிலேயே இது கார்ப்பரேட் நலன் காக்கும் சாலை. இந்த சாலைக்கு பெயர் 8 வழி சாலை என்பதை விட கார்ப்பரேட் வழி சாலை என்று சொல்வதுதான் சரியானது. கார்ப்பரேட் நலன்களை பாதுகாப்பதற்கான சாலை. யார் கேட்டால் இந்த சாலை? யாராவது கேட்டோமா? திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த மக்கள் கேட்டோமா? நாங்கள் 2 மணி நேரத்துக்குள்ள சென்னைக்கு வரணும், நாங்கள் செக்ரட்டரியேட்ல வேலை செய்யறவங்க நிறைய பேர் திருவண்ணாமலையில் இருக்கிறோம், அதனால எங்களுக்கு 2-2.5 மணி நேரத்துக்குள்ள நாங்க செக்ரட்டரியேட் வந்து சேரணும்னா எங்களுக்கு 8 வழி சாலை வேண்டும் என்று யாராவது கேட்டோமா? நாம் கேட்கிறோம் உள்ளூர் கிராமப்புறத்து சாலையை போடுப்பான்னு கேட்கிறோம், போட மாட்டாங்க. எத்தனை சேரிகளுக்கு சாலை இல்லாமல் இருக்கின்றன, எத்தனை சுடுகாட்டுக்கு சாலை இல்லாமல் இருக்கிறது. சுடுகாடே இல்லை என்பது வேறு, இருக்கிற சுடுகாட்டுக்கு சாலை இல்லை என்பது வேறு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் விளைநிலம் வழியாக பாடையை தூக்கி செல்லுகிறார்கள் என்று சாதி வெறியர்கள் தலித்துகளை பிணத்தை தூக்கி செல்லக்கூடாது என்று தடுத்தார். திருநாள் கொண்ட சேரி சாலையே கிடையாது, அடுத்தவன் இடத்துலதான் நடந்து போறோம். அங்கு போய் ஒரு வழி சாலை போடுங்க எடப்பாடி அவர்களே, ஒரு வழி சாலை, அதுவும் 1 கிலோமீட்டருக்கு குறைவாக. அது கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க ஒத்தையடி பாதம், ஒத்தையடி பாதை. ஒரு கால் வச்சு ஒரு கால் போடாது, ஒரு கால் வச்சு நடக்கிற பாதை ஒத்தையடி பாதை இருந்தாலே போதும். சுடுகாடு ஒத்தையடி பாதைக்கே வழி இல்லை. இவர்கள் 8 வழி பசுமை சாலையை கொண்டு வர போகிறார். தமிழன் இந்தியாவின் பிரதமராக இருந்தால் தமிழிலே பெயர் வைப்போம். அந்த திட்டங்களுக்கெல்லாம் வடநாட்டுக்காரர்கள் பிரதமராக இருப்பதால் ஹிந்தி பேசுகிறவர்கள் சமஸ்கிருதத்திலே பெயரை சூட்டுகிறார்கள். எத்தனை கிராமப்புற சாலைகளை நீங்கள் மேம்படுத்தி இருக்கிறீர்கள்? எத்தனை சதவீதம் சொல்லுங்கள். ஆக அடிப்படையிலே செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை செய்யவில்லை. தமிழகத்தில் ஏறத்தாழ 50% கிராமப்புறத்து மக்கள் சொல்லுகிற முதல் கோரிக்கை எங்க ஊர்ல குடித்தண்ணிக்கு வழி இல்லை. குடிநீர் மேம்பாட்டுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, குடிநீர் கிடைக்கிற இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள்? 10,000 கோடி. ஆக இங்கே 10,000 கோடி விரயமாகிறது என்பது அல்ல நம்முடைய பிரச்சனை. வனங்களை அழித்து, விளை நிலங்களை அழித்து, கிராமங்களையே அப்படியே அப்புறப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி நூற்றுக்கணக்கான கிராமங்களை அப்புறப்படுத்தி
இந்த 8 வழி சாலை 8 வழி பசுமை சாலை அமைப்பதன் மூலம் 25 ஆண்டுகளில் தமிழகம் என்ன வளர்ச்சி அடையும் சொல்லுங்கள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் என்ன வளர்ச்சியை அடையும் சொல்லுங்கள். அப்படி என்றால் ஏன் திருச்சிக்கும் சென்னைக்கும் 8 வழி சாலையை போடக்கூடாதா? போடுங்கள். அது என்ன சேலத்துக்கும் சென்னைக்கும் தான் போடணுமா? ஏன் திருச்சிக்கும் சென்னைக்கும் போடக்கூடாதா? பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் 8 வழி சாலை போடக்கூடாதா? இவர்கள் 20% கமிஷன் பெற்றுக் கொள்கிறார்கள். 20% என்றால் 5 ஒரு பங்கு. எண்ணி பாருங்கள், எத்தனை 1000 கோடி கமிஷன் மட்டுமே. ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் கிட்டத்தட்ட 3000-4000 கோடி கமிஷன் மட்டுமே. இவர்கள் கமிஷன் பெறுவதற்காக ஒரு திட்டமா? சரி, இவ்வளவு கமிஷன் கொடுத்து ஒருவர் அந்த சாலையை அமைக்க வருகிறார் என்று சொன்னால் அதில் அவனுக்கு லாபம் இல்லாமல் இருக்குமா? பயன் இல்லாமல் இருக்குமா? அப்படி போடுகிறவனுக்கும் இந்த திட்டத்தை கொடுக்கிறவனுக்கு மட்டுமே லாபம் என்கிற வகையில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறதா என்றால் இல்லை. வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், துறைமுகம் ஒன்று தேவைப்படுகிறது. எண்ணூரிலே பல 1000 ஏக்கர் நிலங்களை அவர்கள் மெல்ல மெல்ல விரிவுபடுத்திக் கொண்டே வருகிறார்கள். கடலுக்கு அடியிலும் அவர்களின் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அங்கே அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நன்னீர் தேவைப்படுகிறது. கடல் நீரை பல ஆயிரக்கணக்கான மில்லியன் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி அதை அவர்கள் நன்னீராக்கி குடிநீருக்கும் பலவற்றுக்கும் அதை பயன்படுத்த போகிறார்கள். இப்படி 52,000 கோடி மதிப்பீட்டிலே உருவாகி இருக்கிற துறைமுகத்தை சேலத்தோடு அவர்கள் இணைப்பதற்கு என்ன காரணம் என்றால், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் உள்ள மலைகளின் அடிவாரத்தில், மலைகளின் அடிப்பகுதியில் பல 1000 அடிகளுக்கும் கீழே புதைந்து கிடக்கிற கனிம வளங்கள் என்று சொல்லப்படுகிறது. இரும்பு தாதுகள், மாங்கனீஸ் தாதுகள் போன்ற தாது பொருட்களை பல 100 ஆண்டுகளுக்கு வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கான கஞ்சமலை அடிவாரத்தில் புதைந்து கிடக்கிற அந்த தாதுக்களை வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கான கனிமங்கள் இருக்கின்றன. அவற்றை எடுத்துச் செல்வதற்கு, விரைந்து எடுத்துச் செல்வதற்கு பெரிய பெரிய மெகா சைஸ் கண்டெய்னர்கள் போக வேண்டும். அந்த கண்டெய்னர் இங்கு புறப்பட்டால் துறைமுகம் போய் நிற்கிற வரையில் எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கக்கூடாது, குண்டும் குழி இருக்கக்கூடாது, நடக்கும் என்று சத்தம் போடக்கூடாது. சர்ற என்று போய் நிற்க வேண்டும். 2 மணி நேரத்துக்குள்ள வண்டி அப்படியே பறக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட வசதியான ஒரு சாலை தேவைப்படுகிறது. அது ஏன் இந்த 4 சக்கர தங்க நாற்கர சாலையை போக முடியாதா? 2 பக்கம் நமக்கு ரூட் இருக்கு. இந்த பக்கம் வந்து கிருஷ்ணகிரி வழியா பெங்களூர் சாலை பிடிச்சா சென்னைக்கு போய் சேரலாம். இந்த புறம் உளுந்தூர்பேட்டை வழியா சென்னை போய் சேரலாம். 4 தங்க நாற்கர சாலை, அது 4 வழி சாலை இருக்கிறது. நேரம் ஒரு பிரச்சனை அல்ல, நேரம் ஒரு பிரச்சனை அல்ல. அவர்கள் இந்த 8 வழி சாலையை அமைப்பதன் மூலம் நேரத்தை குறைப்பதும் ஒரு தேவை. அதைவிட சாலையை மேம்படுத்துவதற்கென்று சில கார்பரேட்டுகள் இருக்கின்றன. அந்த கார்பரேட்டுகள் அவ்வப்போது திட்டம் தீட்டி எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுங்கள், இந்த வேலையை கொடுங்கள் என்று கேட்கிற போது அவர்களுக்கும் வேலை கொடுக்க வேண்டும். அப்படி தனியார் திட்டம், அந்த சாலை அபிவிருத்தி திட்டம் நடைமுறைக்கு வருகிற போது அந்த சாலையை அரசாங்கத்தின் பணத்தில் செலவிடுகிறார்களா என்றால் கிடையாது. சாலையை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் பார்ட்னர்ஷிப் போட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. நீ ரோட்டை போட்டுக்கோ, நானும் கொஞ்சம் முதலீடு போடுகிறேன், வரி வசூல் பண்ணீங்க. எத்தனை வருஷம்? 15 வருஷம் 10 வருஷம் ஒரு கணக்கு உண்டு சட்டப்படி. ஆனா அவன் எத்தனை வருஷம் வசூல் பண்ணாலும் நமக்கு தெரியாது. கேட்டா நம்ம கவர்மெண்ட், நம்ம கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் போய் தகராறு பண்ணி அதெல்லாம் பணம் கட்ட முடியாதாட்டு போயிடணும் டோல்கேட்ல. ஆகவே இந்த ட்ரிபிள் பி ஸ்கீம், பப்ளிக் பிரைவேட்
பார்ட்னர்ஷிப் ஸ்கீம் மூலம் தான் இந்த 8 வழி சாலை அமைக்க போறாங்க. 8 வழி சாலை அமைச்சா 1 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் போடுவான். 1 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் 274 கிலோமீட்டர் ஒரு 200 இடத்திலாவது டோல்கேட் போடுவான். 200 இடத்திலாவது டோல்கேட். அதுக்கு அந்த பழைய சாலையிலே போலாம். நின்று போறது பதிலாக பணம் கட்டிட்டு ஒவ்வொரு டோல்கேட்லயும் கொஞ்சம் நேரம் பணம் கட்டிட்டு தான் போகணும். அயல் நாடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ நேரா ஏற்கனவே பணம் கட்டி கார்டு வச்சிருந்தா உன் வண்டியை பார்த்த உடனே தானா திறந்துக்கும் கேட்டு நிக்க வேண்டியதில்லை. இங்க நீ ஒரு இடத்துல நின்று பணம் கட்டிட்டு தான் போகணும். கியூல நிக்கணும். இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்லாம் வரப்போகுது. ஏன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை பன்னாட்டு நிறுவனங்களிடம் அடமானம் வைக்க போகிறது நம்முடைய எடப்பாடி அரசு. ஏதோ இந்த சேலத்துக்கும் சென்னைக்கும் இடையில வரப்போற 8 வழி சாலை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் பல சாலைகளை அபிவிருத்தி என்கிற பெயரால் கொண்டு வரப்போகிறார்கள். அது 6 வழி சாலையாகவும் இருக்கலாம் அல்லது 4 வழி சாலையாகவும் இருக்கலாம். அவர்கள் கார்பரேட்டுகளுக்காக இன்னும் பல புதிய சாலைகளை கொண்டு வரப்போகிறார்கள்.